வெள்ளிக்கிழமை இதுதான் மக்களே யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிறது. விசேஷமாய் காலை 8 மணி, 10 மணி, 3 மணி, சிறப்பு கூட்டம் இரவு 7 மணி. நாம் என்ன செய்கிறோம்? இங்கே இடத்திலே நீங்கள் பார்ப்பதை போல சிலுவையின் மேல் இருக்கிற இந்த வஸ்திரம் ஒரு நாளும் அபிஷேகப்பட்டுக் கொண்டுகிறது. சரியாய் நீங்கள் பார்ப்பதை போல பைபிள் காலத்திலே உதிரப்போக்கு வியாதியால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து இயேசுடைய ஆடையை தொட்டாள் விசுவாசத்தினால். ஏனால் அவருடைய பிரச்சனை நீண்ட கால பிரச்சனை, தொடர் பிரச்சனை. நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனை ஒருவேளை தொடர் பிரச்சனையா இருக்கு. நீங்க எத்தனையோ மருத்துவர்கிட்ட போயிருக்கீங்க, எத்தனையோ பரிகாரங்கள் செய்திருக்கலாம். யார் யார் உங்களை எங்கெங்க அழைச்சாங்களோ, எங்கெங்க என்னென்ன செய்ய சொன்னாங்களோ எல்லாமே நீங்க செய்திருக்கீங்க நண்பர்களே. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் இன்னும் இல்லை, ஒருவேளை உங்களுக்கு இன்னும் விடுதலை இல்லை, உங்களுக்கு இரவுல தூக்கம் வருவதில்லை, மன அழுத்தம் அல்லது கெட்ட கனவுகள், தொடர் தோல்வி, தற்கொலை எண்ணங்கள். சில நேரம் உங்களுக்கு மனசு ஒரே குழப்பமா இருக்கு, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பது ஆவிக்குரிய பாதிப்பு. எப்படி இயேசுடைய ஆடையின் ஓரத்தை தொட்ட பெண் அந்த நேரமே உடனே விடுதலை பெற்றாலும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகுது யோசிக்க நண்பர்கள். 12 வருஷம் எல்லாவற்றையும் இழந்த அந்த பெண் அதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, இனி எனக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா நான் போய் இயேசுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவேன். நீங்க இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒருவேளை எல்லாமே நீங்க இழந்திருக்கலாம், இழந்துட்டு இருக்கீங்க. இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆவிக்குரிய விடுதலையில எங்களோட இணைவீர்களானால் என்னால் உங்களுக்கு உறுதியாய் சொல்ல முடியும், நீங்களும் சக்தியை அனுபவிக்க முடியும். உங்கள் நண்பர்கள், தெரிந்தவர்கள் யார் அப்படி கஷ்டப்படுறாங்க ஆவிக்குரிய பாதிப்பினால், மாந்திரீகத்தினால, சாபத்தினால, தோஷத்தினால, நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை எங்களோட இணைய மறக்காதீர்கள். நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். ஒவ்வொரு நாளும் அபிஷேகப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த வாரம் விசேஷமாய் நடைபெற போகிறது. வெள்ளிக்கிழமை இதான் நாம் ஆலயத்திலே செய்து கொண்டிருக்கிறோம் மக்களே. தீராத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத சூழ்நிலைகள் சரியாகப்படி இதுதான் உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. கண்டிப்பாய் உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். 2ஆம் நாளிலே உங்களுக்கு அதை சொல்ல நாங்கள் மீண்டும் இங்கே ஒன்றிணைந்திருக்கிறோம். நேற்று நம்மோடு போதகர் இணைந்திருந்தார், நீங்கள் பார்த்தீர்கள், கேட்டீர்கள் சாட்சிகளை. ஒருவேளை நீங்க நேற்று நிகழ்ச்சி தவற விட்டிருந்தால், இன்றைக்கு முதல் தடவை அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க நேரிட்டு இருந்தால், இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் விண்ணப்பங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம் அல்லது லைவ் சாட்டிலே பதிவிடலாம். விசேஷமா நீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது நீங்க உங்க பெயர், உங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்க விரும்பினால் செய்யுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஜெபிக்க நாங்கள் இங்க இருக்கிறோம். இந்த நேரத்திலும் ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார் உங்கள் அழைப்பை ஏற்கும்படி நண்பர்கள். வெள்ளிக்கிழமை காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாய் மாலை 7 மணி. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வஸ்திரத்தை தொடும்போது விசுவாசத்தினால் 12 வருஷமாய் உதிரப்போக்கு வியாதியால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய நிலைமை அதுதான். அவள் தன் உள்ளத்திலே தீர்மானித்தால், ஆடையை தொட்டால், ஆரோக்கியம் அடைந்தால், வியாதி நீங்கி சுஸ்தமானாள். எத்தனை பேர் நீங்க திரையில எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த நேரம் கூட உடம்புல ஒரு வியாதியை நீங்க உணர்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு அதுதான் மக்கள் மீது அறிக்கை செய்யப்பட்டது. இதோ நான் உங்களுக்கு ஒரு சாட்சியின் மூலமா இதை காண்பிக்க விரும்புகிறேன். உங்க உடம்புல ஒரு பெரிய வலியை நீங்க உணர்ந்துட்டு இருக்கலாம். சிறுநீரக பாதிப்பு, கல் இருப்பதாய் சிறுநீரகத்துல சொல்லப்பட்டு நீங்க சிறுநீரகத்தில் அந்த நேரத்துல சிறுநீர் கழிக்கிற நேரத்துல பெரிய வலியை உணர்கிறீர்கள். உங்களால முடியல, கஷ்டமா இருக்கு. எவ்வளவு மாத்திரை நீங்க இன்னும் போராடி கொண்டிருக்கலாம். டயாலிசிஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம். ஒவ்வொரு வாரம் நீங்கள் ஏராளமான தொகையை செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பெண் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவராலும் சுஸ்தமாக்க முடியவில்லை. தீராத வியாதி, இன்னொருவற்றை தீர்க்க முடியாத பிரச்சனை, அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, வியாதி மாத்திரமல்ல, உங்கள் தீராத பிரச்சனை எதுவா இருந்தாலும் கவலைப்படாது, கவலைப்படாது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு ஆதாரமா இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வி ராஜேஷ்குமார். என்னுடைய வயது 37. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி
எனக்கு கிட்னியில் ஒரு ஸ்டோன் ஒன்று இருந்தது, ஒரே ஒரு ஸ்டோனு. பேக் பெயின், கால் முழுவதும் வலி. என்னால் சரியாக நடக்க முடியாது, சரியாக ஒர்க் பண்ண முடியாது. இதனால் இரவில் எனக்கு தூக்கம் கூட வராது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 8 மாதமாக நான் இந்த வலியில் துடிச்சுன்னு இருந்தேன். இரவில் எனக்கு தூக்கம் வராது, கால் பயங்கரமாக வலிக்கும். என்னால் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது. நான் ஒரு இடத்துக்கு போனனாலும் ஸ்டெப்ஸில் ஏற முடியாது டக்கு டக்குன்னு. ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆகிட்டேன். இதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானேன். எனக்கு வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர்கிட்டையும் போனேன், நிறைய செக் பண்ணேன். அவங்க மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுத்துனே தான் இருந்தாங்க. அதுக்கு ஒரு தீர்வே கடைசி ஃபுல்லாக வரவே இல்லை. என்னுடைய நண்பர் மூலியமாக யூனிவர்சல் ஆலயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே வந்து அவருடைய மெசேஜை நான் கேட்டு கீழ்ப்படைய ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசமாக நான் செயல்பட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கும் நான் போனேன். ஆனால் வலியானது குறையுது, திருப்பி வலி அதிகமாகுது, குறையுது. தொடர் சங்கிலி ஜபத்தில் நான் கலந்துக்கினேன். உப்பின் பள்ளத்தாக்கத்தில் நான் உப்பின் பள்ளத்தாக்க கடந்து செல்லும்போது என்னுடைய விசுவாசமானது வெற்றிக்குரிய விசுவாசமாக மாறணும்னு சொல்லிட்டு நான் ஜீசஸ் கிட்ட முழு உள்ளத்தோடு நான் ஜபித்தேன். என்னோடய ஜபமானது இன்றைக்கி பரிபூர்ணமான சொஸ்தம் அடைஞ்சு அந்த வலி அந்த வியாதி எதுவுமே இல்லை. என்னால் ஸ்பீடாக நடக்க முடியுது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் குனிஞ்சு இருந்து வேலை செய்ய முடியுது. எனக்கு நிம்மதியான ஒரு உறக்கம் கிடைக்கிது. இது எல்லாமே ஜீசஸ் தான், வேறு ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் மருத்துவர் கொடுத்த ஆலோசனையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதையும் உணர்த்தினார் ஆண்டவர் எனக்கு. என்னை போல் நிறைய பேர் உடம்பாலையும் மனசாலையும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் மாதிரி, பேக் பெயின், நடக்க முடியாத, இந்த மாதிரி இந்த வயசுலேயே இந்த ப்ராப்ளம் வரும்போது நம்ம மைண்ட் டிப்ரெஷன் கூட ஆளாகலாம். நம்மளுக்குள்ள உணர்வுன்றது மாற்றத்தை உண்டாக்கும். நம்ம செய்ய முடிகிற காரியம் கூட சோர்வுத்தனமாக ஆகிடும் இந்த மைண்ட் டிப்ரெஷனால். என்னடா இந்த வயசுலேயே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அதை காட்டிலும் எனக்கு ஆண்டவர் பண்ண அற்புதமானது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் என்னோடய சாட்சி. எனக்கு பண்ண அதிசயத்தை நாளைக்கு உங்களுக்கும் பண்ணுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு நன்றி. நண்பர்களே, இந்த தருணம் நீங்கள் யார் திரையில என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களால யோசிக்க முடிகிறதா? தேவன் ஒரு பிரச்சனையை கொடுத்து தன்னுடைய மக்களை துன்புறுத்துவாரா? ஒரு பெற்றோருடைய ஸ்தானத்துல நம்ம யோசிக்கலாம், ஒரு தந்தை ஸ்தானத்துல, ஒரு தாய் ஸ்தானத்துல, அல்லது ஒரு 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 மகனுடைய ஸ்தானத்துல, மகளுடைய ஸ்தானத்துல, ஒரு கணவன் மனைவி ஸ்தானத்துல யோசிங்க. தன்னுடைய பிள்ளைகளை அல்ல தன்னுடைய ஒரு சகோதரன் ஒரு சகோதரி, தன்னுடைய பெற்றோர் துன்புறுத்தலை, வேதனையை, பரிதவிப்பை, கஷ்டத்தை அனுபவிக்கிறதை யார் ஏற்றுக்கொள்வார்? எந்த பெற்றோர் தன் பிள்ளை பாதிக்கப்படுவதை விரும்புவார்கள்? ஒரு ஒரு உதாரணம், ஒரு செய்வினை தன் பிள்ளையை பாதிக்கும் போது, ஒரு தோஷம் தன்னுடைய பிள்ளை வாழ்க்கையில தொடரும் போது, அல்லது ஒரு 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 பரம்பரை சாபம் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை சேதப்படுத்துவதை பார்க்கும்போது எந்த பெற்றோர் அதை ஒரு மகிழ்ச்சியை எடுத்துப்பாங்களா? அதை பார்த்து எந்த பெற்றோர் அவர் சந்தோஷப்படுவாங்களா? தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுவதை பார்க்கும்போது கண்டிப்பா இல்லை. எனவேதான் நீங்க ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை வளர்த்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் என்னை பிரச்சனையை கொடுத்து சோதிக்கிறார், கண்டிப்பா இல்லை நண்பர். தேவன் ஒரு கஷ்டத்தை கொடுத்து உங்களை சோதிக்கிறவர் அல்ல. கெட்டதினால் அவர் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. ஒரு கெட்டதை ஒருத்தர் உடம்புல கொண்டு வந்தோ, ஒருத்தர் திருமணத்துல கொண்டு வந்தோ, ஒருத்தர் பண வாழ்க்கையில கொண்டு வந்தோ, அல்லது ஒருத்தருடைய குடும்ப உறவுல ஒரு கெட்டதை கொண்டு வந்தோ கர்த்தர் ஒருவரையும் சோதிப்பதில்லை. மாறாய் சோதனைக்கு தப்பிக்க வழி காண்பிக்கிறார். அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வருகிறார். அதுதான் இந்த நபருக்கு நடந்தது. உங்களுக்கும் கண்டிப்பா நடைபெற முடியும். இந்த நேரம் கீழே உள்ள தொலைபேசி எண்ணை குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு விளக்கங்கள், விவரங்கள் தேவையானால் நான் நேரடியாய் வர விரும்புகிறேன், நான் வரவேற்கப்படுகிறேன்னா நீங்கள் முற்றிலும் இலவசமாய் மகிழ்ச்சியோடு வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவரா இருந்தாலும், நீங்க சென்னையிலே அல்லது ஹைதராபாத், மும்பையில இருந்து எங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அங்கேயும் வரவேற்கப்படுகிறீர்கள். கண்டிப்பாய் உங்களுக்காய்
ஆலயத்தின் கதவு ஒவ்வொரு நாளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிறு முதல் ஞாயிறு வரை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த நேரம் சாட்சியை நாம் பார்க்கலாம். என் பேர் நாடியா. நான் ஆலயத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை, எப்போதும் எதிர்மறையான எண்ணம் உடைய பெண்ணாக இருந்தேன். சிறு வயதிலேயே நான் ஸ்கூல் படிக்கும் போதே யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்கிறேனோ அதில் அர்த்தமே இல்லை, நான் அசிங்கமாக இருக்கேன், நான் பண்ணுறது சரியில்லைன்னு எனக்கு தோணும். எனக்கு தன்னம்பிக்கையே கிடையாது. நான் எது செய்கிறேனோ அதில் சரியில்லைன்னு நினைப்பேன். எனக்கு கிடைக்க வேண்டிய கவனம் கிடைக்காததுனால நான் எப்போதும் மன அழுத்தமாக இருப்பேன். தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் எப்படியாவது சாகணும்னு நினச்சேன். நான் இறந்துட்டா இப்போ என்ன கடந்து போயிட்டு இருக்கனோ அதை கடந்து போக வேண்டியதில்லை, எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரியான பிரச்சனையை கடந்து போகிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னோட தாயாருக்கு முன்னாடி, என்னோட நண்பர்கள் முன்னாடி எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கும். நான் இதை பற்றி ஒரு நாள் கூட அவங்க கிட்ட விலைக்கு சொன்னதில்லை. ஏன்னா நான் நினச்சா அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இதை சொன்னால் அவங்க எப்படி நடந்துப்பாங்கங்கிறத பார்த்து நான் பயந்தேன். என்னோட ஸ்கூலில் படிப்பு, கிரேடு எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எனக்குள்ள வெறுமையாக இருக்கேன், தனிமையாக இருக்கேன், எனக்குள்ள சோகமானது நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் என்ன கடந்து போகிறேங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னுடைய அப்பா தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். அந்த தருணத்தில் தான் சிறப்பு நிகழ்ச்சிகள், தொடர் சங்கிலி ஜபம் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் நான் உண்மையாக நேர்மையாக விசுவாசத்தோடு கலந்துக்கல. நான் சில நேரத்தில் வருவேன், சில நேரத்தில் வரமாட்டேன், அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் நான் ஒரு நாள் தீர்மானித்தேன், இனிமேல் நான் இதே மாதிரி இருக்கக்கூடாது, நான் இதை ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் மிகவும் கவனமாக இருந்தேன். நான் இந்த தொடர் சங்கிலி ஜபத்தில் என் வாழ்க்கையை மாற்றிப்பேன். அதனால நான் எல்லா நாளும் ஆலயத்துக்கு போனேன். புதன்கிழமை பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்துக்கு வந்தேன், வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான கூட்டங்களுக்கு வந்தேன். இந்த மாதிரி நான் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரும்பொழுது எனக்கு அது உற்சாகத்தை தந்தது. மேலும் நான் காட்லிவுட் குரூப்லேயும் கலந்துக்கிட்டேன். அதில் நிறைய விதமான டாஸ்க் இருந்தது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பொண்ணு அந்த டாஸ்க்கை நான் பண்ணும்போது பலமாக உணர்ந்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்துலேயும் ரொம்ப கவனமாக கலந்துக்கிட்டு காட்லிவுட் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணும்பொழுது நான் இனிமேலும் அதே பழைய நபராக இல்லை. நான் சோகமாக இல்லை, எனக்குள்ள தன்னம்பிக்கையானது இருக்குது. இன்னைக்கு இப்போ யாருடைய உறுதிப்படுத்துதலும் எனக்கு தேவை கிடையாது. நீ இதை பண்ணணும், நீ அதை பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்குது. நான் நம்புகிறேன், நான் எதை செய்கிறேனோ சிறந்ததாக செய்கிறேன். நான் இந்த மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணத்துலேருந்து விடுதலையான பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா, பரிசுத்த ஆவியானவர். அன்னையிலேருந்து நான் இன்னும் அதிகமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதலீடு செஞ்சேன். நான் அதிகமாக உபவாசம் இருந்தேன், அதிகமாக ஜபிச்சேன், நடுராத்திரியில் எழுந்து ஜபிச்சேன். என்னுடைய சிறந்த நோக்கங்களை நான் தேவனோடு செஞ்சேன். நான் அதிகமாக பிஷப்போட மெசேஜ் எல்லாம் கேட்டேன். புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களில் கலந்துக்கிட்டேன். பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதன்படியே செய்ய ஆரம்பித்தேன். ஒரு வெள்ளிக்கிழமையில தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பாஸ்டர் ஒரு சிறப்பு நோக்கத்தை ஏற்படுத்தினார். எல்லாரையும் பீடத்தை முன்னாடி கூப்பிட்டாரு. நானும் பீடத்துக்கு முன்னாடி போனேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த நாளில் தான் நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய முழு பலத்தோடு நான் அவரை தேட ஆரம்பித்தேன். எனக்குள்ளாக அந்த உறுதியானது இருக்குது. அந்த நாளிலிருந்து எனக்குள்ள சமாதானம் இருக்குது. தேவன் என் கூட இருந்தாருன்னா நான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ள இருக்குது. இனிமேலும் நான் தாழ்வு மனப்பான்மையில் இல்லை, மன அழுத்தத்தில் இல்லை, தற்கொலை எண்ணத்தில் இல்லை. நான் சொன்ன எந்த விஷயமும் இனிமே என் வாழ்க்கையில் கிடையாது. நான் உதவியாளராக இருக்கேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களா இருக்கேன். என் வாழ்க்கையை தேவன் முழுமையாக மாற்றி இருக்காரு. நான் முன்பு இருந்த அதே நபர் இன்னைக்கு கிடையாது. எப்படிப்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கப்படுகிறீர்கள்? ஆசை, நீங்க எந்த நிகழ்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. சற்று நேரத்துல உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன், கவலைப்பட வேண்டாம். ஒரு மிக 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 விசேஷமான இந்த வருடத்தினுடைய மாபெரும் நிகழ்ச்சி என்று நான் சொல்ல முடியும். இந்த 2024 மிக பெரும் நிகழ்ச்சி பிப்ரவரி 25ஆம் தேதி நடைபெற போகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம், அதாவது எப்படிப்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம், யாருக்காக இந்த நிகழ்ச்சி, ஒரு வார்த்தையில் நான் சொல்ல வேண்டுமானால் நீங்க யாரா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். எந்த நம்பிக்கையை சேர்ந்தவர், எந்த பாலினத்தை சேர்ந்தவர், எந்த பகுதியை சேர்ந்தவர், எந்த இடத்தை சேர்ந்தவர், நீங்க எல்லோருமே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரவேற்கப்படுகிறீர்கள். கண்டிப்பாய் நான் தனியா தான் வரணுமா? இல்லை, உங்க குடும்பத்தாரோட வரலாம். ஆனால் நீங்கள் ஒருவேளை உங்க வருகையை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் முன்பதிவிற்காய், இருக்கையினுடைய முன்பதிவிற்காய்
இந்த நேரம் நீங்கள் கீழே உள்ள தொலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது உங்களுடைய பெயர் ஜெபத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய ஜெப குறிப்பை எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்கள். அல்லது தொலைபேசி வழியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காய், உங்கள் குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். அதே சமயம் மக்களை மறந்து விட வேண்டாம். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் தண்ணீரை ஆஸ்வதிக்க போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணீரை, ஒரு கோப்பையிலே தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணம் நான் இந்த சாட்சியை குறித்து கண்டிப்பாய் பேச மறக்கக்கூடாது. செய்வினை, சாபம் அல்லது தோஷம் ஆவிக்குரிய பின்னணியை கொண்டிருக்கிறது. சில நேரத்துல சில பேருக்கு எப்படி ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு தெரியல. சில முயற்சி அவங்க எடுக்கிறாங்க. அந்த முயற்சியில தோல்வி அடையும் பொழுது அவங்க என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க? இனி இந்த பிரச்சனைக்கு வழி இல்லை, இனி இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை, இனி இந்த பிரச்சனை சரியாக முடியாது. இது என் வாழ்க்கையில ஒரு பகுதி, அதாவது 10ல் 11 நிறைய கஷ்டம் எனக்கு இருக்கு, நான் இதுல இன்னொரு கஷ்டமா இதை சகிச்சுக்கிறேன். இல்லை நண்பர்கள், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நீங்க பல இடங்களுக்கு போய் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் இங்கே நான் சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சியில நீ கண்டிப்பாய் தீர்வை பெற முடியும். நிச்சயமாய் நீங்கள் விசுவாசித்தால். அற்புதமான இந்த சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இதன் பிற்பாடு நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில ஒரு மிக முக்கியமான ஒரு வரவேற்பு குறித்து உங்களுக்கு முன்வைக்க போகிறோம். யாருக்கு எப்படிப்பட்டவர்கள் நிகழ்ச்சியை கலந்து கொள்ளலாம் என்பதை குறித்த ஒரு சிறு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்வேன். இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. வணக்கம், என் பேர் காயத்ரி. எனக்கு 34 வயசு ஆகுது. முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. எனக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கை முற்றிலுமா உடைக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு பெரிய பண பிரச்சனை இருந்தது. என் வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஆரோக்கியத்துல எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. ஆனா என்னால நடக்க முடியல. ஒரு சின்ன வலியில இருந்து ஆரம்பிச்சது என்னுடைய கால்ல இருந்து. அதுக்கப்புறமா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி என்னால சுத்தமா நடக்க முடியாத அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க போகாத இடம் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை. ஆயுர்வேதால இருந்து நாங்க அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லா விதமான மருத்துவ செலவுகளும் பண்ணிட்டோம், எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம். என்னுடைய ஆரோக்கியத்தை சொல்லணும் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய குடும்பம் பிரிக்கப்பட்டதா இருந்தது, ஒற்றுமை இல்லாம இருந்தது, கெட்ட பழக்கங்கள் நிறைந்ததா இருந்தது. நிறைய பேருக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள நிறைய பிரிவினைகள், சண்டைகள், எப்பவுமே கெட்ட வார்த்தைகள், அந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருந்தது. என்னுடைய குடும்பம் முற்றிலும் அழிக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்ன்ற கேள்விக்குறியாதான் என் வாழ்க்கை இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நான் எல்லார்கிட்டையுமே போயிருப்பேன் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் என்னுடைய ஆரோக்கியத்துல இருக்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக எல்லா மருத்துவர்கள்கிட்ட போனேன். எல்லா விதமான, அதாவது மருத்துவர்கள் அடையாளப்படுத்துற இந்த உலகத்துக்குரிய பலிப்பீடத்துக்கு போனேன். மருத்துவருடைய பலிப்பீடத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் போனேன். யாரெல்லாம் என்னை பார்க்க வராங்களோ, என் மேல பரிதாபப்பட்டு பார்க்க வராங்களோ, அவங்க எல்லார்கிட்டையுமே ஏதாவது ஒரு பலிப்பீடம் இருக்குமா, எந்த இடத்துல நான் தியாகம் செஞ்சா என்னுடைய வாழ்க்கை சரியாகும், எனக்கு இந்த குணமாக்குதல் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய கண்ணில் பட்ட, நான் காதுல கேட்ட எல்லா பலிப்பீடங்களிலும் நான் என்னுடைய தியாகத்தை செஞ்சிருக்கேன். இது என்னுடைய ஆரோக்கியத்திற்காக. அது மட்டும் இல்லாம என் குடும்ப வாழ்க்கைக்காக, என்னுடைய அப்பா குடிக்கிறத நிறுத்துறதுக்காக, என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர்கள், யார்கிட்டலாம் என்னால என்ன சொல்ல முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, என்னுடைய தியாகங்களை அவங்களுடைய பலிப்பீடத்துல நான் என்னுடைய முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன். நான் இது எல்லாமே செஞ்சிருந்தாலும் கூட இந்த எல்லா பலிப்பீடங்கள்லயும், எனக்கு தெரிஞ்ச எல்லா பலிப்பீடங்களையும் என்னுடைய எல்லா தியாகத்தையும் நான் செஞ்சிருந்தாலும் கூட இதற்கான வழி என்னால கண்டுபிடிக்க முடியல. இதனுடைய விடுதலையை, அதாவது என்னுடைய வாழ்க்கையில இந்த விடுதலையை என்னால பார்க்க முடியல. இந்த மாதிரி நிலைமையில தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைக்கப்பட்டேன். வாலிப குழு மூலமா என்னுடைய சகோதரி அழைக்கப்பட்டாங்க. முதல் முறையா நாங்க ஆலயத்துக்கு வந்தோம். என்னுடைய உடல்நிலை காரணமாக நாங்க முதல்ல குணமாக்குதல் ஜபத்துக்காக தான் வந்தேன். பலிப்பீடத்தில் மேல எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னால் நடக்க முடியாது, என்னை தூக்கிட்டு தான் வந்தாங்க. என்னுடைய கால் அசைக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் என்னால் நடக்க முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் பலிப்பீடத்தில் மேல பாஸ்டர் கேட்டார், யார் நீங்க உங்க வாழ்க்கையை தேவனுக்காக பலிப்பீடத்துல கொடுக்க விரும்புறீங்களோ, உங்க விசுவாசத்தை தயார்படுத்த, உங்க விசுவாசத்தை செயல்படுத்த பலிப்பீடத்தின் மேல வாங்கன்னு கூப்பிட்டாங்க.
நான் முதல் ஜெபத்துல மேல ஏறி போய் அந்த விசுவாசனுடைய ஜெபத்துல கலந்துட்டேன். நான் சொன்னது, தேவனே, நான் இது வரைக்கும் எல்லா பலிப்பீடங்களையும் என்னோட தியாகம் செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த பலிப்பீடத்துல, உங்களுடைய உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடத்துல என் வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி நான் என்னுடைய முதல் ஜெபத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் உண்மையான பலிப்பீடத்துக்கு வந்த பிற்பாடு, உண்மையான தியாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, நான் அதை தேவனுக்காக செஞ்ச பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் பார்த்தேன். என்னுடைய குடும்பம் மாற்றப்பட்டது, என்னுடைய ஆரோக்கியத்துல நான் குணமாக்குதலை பெற்றேன். அது மட்டும் இல்லாம இந்த சரீரபூர்வமான ஆசீர்வாதங்கள் நான் பெற்றாலும் கூட எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்தது, வெறுமையான எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவியை பத்தி கேள்விப்பட்டேன். பரிசுத்த ஆவிக்காக என்னுடைய எல்லாத்தையுமே நான் பலிப்பீடத்துல தியாகம் பண்ணேன். என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுத்தேன், அவருடைய ஆவியை நான் பெறதுக்காக. அந்த நாள்ல தேவன் எனக்கு அவருடைய ஆவியினால் அபிஷேகம் கொடுத்தார். அது ரொம்ப அருமையான ஒரு நாளா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், உலகத்துல இருக்கிற எந்த பலிப்பீடமும் உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடம் போல இருக்காது. என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுக்கும் பொழுது அவருடைய 100% அவருக்காக கொடுத்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாவும் சமாதானமும் இருக்கு. தேவனுடைய எல்லாவற்றையும் பெற்ற ஒரு நபரா. யார் மக்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்குமே நிறைய விசுவாசம் இருந்தது. ஆனா அவங்க எந்த இடத்துல அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்கன்றதுதான் விஷயம். முன்னாடி நான் தவறான விஷயங்கள்ல, தவறான நபர்கள்ல, தவறான பலிப்பீடத்துல என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்படுத்திட்டு இருந்தேன், நிறைவேற்றிட்டு இருந்தேன். ஆனா எப்போ நான் உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடத்தை கண்டுபிடிச்சனோ, எப்போ தேவனுக்கான பலிப்பீடத்துல என்னுடைய தியாகங்களை செய்ய ஆரம்பிச்சனோ, அப்போ என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இதுதான் ரகசியம். யார் தேவனுக்காக அவருடைய பலிப்பீடத்துல தன்னுடைய தியாகத்தை செய்யறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியும். நான் இன்னைக்கு தேவனுக்கு உண்மையா நன்றி சொல்றேன், என்னுடைய முழு மனதோட. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாற்றப்பட்டதுக்கு, முற்றிலுமான ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நான் பெற்றிருக்கேன். தேவனுக்கு நன்றி. இதுதான் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெற போகிறது. நான் விசேஷமாய் இங்கே உங்களை தலைமை சபை மவுண்ட் ரோடில் வரவேற்கிறேன். சென்னையிலே மற்ற கிளை சபைக்கும் நீங்கள் செல்ல விரும்பினால், உதாரணமாய் குறுக்குப்பேட்டில் உள்ள நம்முடைய ஆலயம், நீங்கள் மிக விசேஷமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். மேலும் மும்பையிலும் ஹைதராபாத்திலும் கூட நண்பர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் காலை 9:30 மணி. நான் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது, நான் உடனே வர விரும்புகிறேன். நீங்கள் நாளைக்கு எங்களை சந்திக்கலாம். குறிப்பாக நான் சொன்னதை போல தீராத பிரச்சனைகள் தீர்க்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரத்தை தொடுபடி நீங்கள் வெள்ளிக்கிழமையும் வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த அழைப்பு உங்களுக்காக நண்பர்களே. விசேஷமாய் என்னை பார்த்து கொடுக்கிற எல்லோருக்கும் இந்த அழைப்பை நான் முன்வைக்கிறேன். இதை உங்களுக்கான அழைப்பாள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இலவசமாய் இங்கே வரவேற்கப்படுகிறீர்கள். வணக்கம் மக்களே. மிக சரியாய் இந்த நேரம் அண்ணா சாலை 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள நம்முடைய யூனிவர்சல் ஆலயத்துடைய தலைமை சபையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். மிக சரியா இந்த நேரம் நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புவது, பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் காலை 9:30 மணி, ஞாயிறு காலை 9:30 மணி நாம் ஒன்றிணைய போகிற மாபெரும், இந்த வருடத்தினுடைய மாபெரும் சிறப்பு நிகழ்ச்சி, இந்த வருடத்துடைய மிகப்பெரிய சிறப்பு நிகழ்ச்சி இதுதான். இந்த நிகழ்ச்சியுடைய விசுவாசத்தை குறிக்கதான் நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் இங்கே திரையில பார்ப்பதை போல, நீங்கள் யார் மன அழுத்தம், பதற்றம், ஆரோக்கிய பிரச்சனைகள், தற்போத எண்ணங்கள், மேலும் உறவுகளிலே பிரச்சனை, துரதிருஷ்டங்கள், பாவங்களினால் பாதிக்கப்படுதல், ஆவிக்குரிய தாக்குதல்கள், உடல் வலி, பொருளாதார பிரச்சனைகள், புகைப்பிடித்தல், கெட்ட பழக்கங்கள், அழிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, தீர்க்க முடியாத வியாதிகள், சுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறீர்கள், வாழ்க்கையிலே சுழல்கிறீர்கள், பயத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கெட்ட கனவினால் ஒவ்வொரு நாள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மேலும் மற்ற பிரச்சனைகளை யார் இந்த படத்தில் செல்கிறீர்களோ, நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இது உங்களுக்கான இடம். நான் நம்புகிறேன் உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய், உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் இது உங்களுக்கான இடம். நீங்கள் என்னுடைய சிறப்பு விருந்தினர், முற்றிலும் இலவசமாய் உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் யாரெல்லாம் பிரச்சனையோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் உங்களுக்கான இடம், உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் நாங்கள் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் தாமே இருக்கிறார். உங்களுக்காக உதவின் கரத்தை நீட்டும்படியாய்
மறந்து விடாதீர்கள். இந்த கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் அந்த பிரச்சனையால் தொடர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு விசேஷமாய் வரவேற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை 25ஆம் தேதி 9:30 மணி இந்த கவலைகள் நிறுத்தப்படக்கூடிய ஆண்டின் எளிய நிகழ்ச்சியிலே தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மக்களோடு சேர்ந்து இந்த தண்ணீரை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். என்னோடு குடும்பமாய், தம்பதியராய், பெற்றோர்களோடு, பிள்ளைகளோடு, சகோதர சகோதரிகளோடு உட்கார்ந்து யார் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எங்களோடு விசுவாசத்தை இணைக்கிறார்கள், அல்லது இந்த நேரம் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை மருத்துவமனையிலே சந்திக்க இவர் புறப்பட்டுக் கொண்டிருக்கலாம், அல்லது சோகமாய் சிறைச்சாலையிலே சந்திக்க புறப்பட்டுக் கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு பரிதவிப்பான செய்தியை கேட்ட இவர் பதற்றத்தோடு கிளம்பி கொண்டிருக்கலாம். இவருக்கு இளைய பாறுதலை கொடும் தேவன். கவலைகள் நிறுத்தப்பட முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையை, தைரியத்தை, உற்சாகத்தை கொடுக்கும். இவருடைய மனசுக்குள் இருக்கிற தாகம், சரீரத்துக்குள் உணர்கிற அந்த ஏக்கம், இந்த தண்ணீரை பருகுதலின் மூலமாய் கிடைக்கிற சரீர திருப்தியை போல ஒரு உள்ளத்தின் அடி ஆழத்திலும் இந்த திருப்தி கிடைக்கும். மனசுல இருக்கிற எல்லா சுமைகள் மறையட்டும். இந்த கஷ்டத்துக்கு பின்பா இருக்கிற எல்லா இருளின் கிரியைகளும் கட்டப்படட்டும் தேவனே. இந்த நேரமும் வியாதி படுக்கையில் இருக்கிற ஒருத்தர் இந்த தண்ணீரை பருகும் போது குணமாக்குதலை பெறட்டும். யாரெல்லாம் எங்களுக்கு பெயர்களை அனுப்பியிருந்தார்களோ, பிரச்சனைகளை குறிப்பிட அவர்கள் ஒருவேளை தயங்கி பெயர்களையும் சொல்ல சிலர் தயங்கியதினால அவர்கள் விண்ணப்பங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் வைக்கப்படுகிறது. அவர்களுக்காக ஜெபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசிங்கள், உங்கள் விண்ணப்பங்களுக்காய் உங்களுக்காய் ஜெபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பதில் பார்ப்பீர்கள். தேவனுடைய நாமத்து மகிமைக்காக தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன், மக்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் பெயரால். ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் நண்பர்களே. இந்த நேரம் நான் இங்கே திரை வழியாய் ஜெபித்துக் கொண்ட தருணம், தொலைபேசி வழியாய் மக்கள் ஜெபத்தை பெற்றுக் கொண்டார்கள். நாளை இரவு மீண்டும் வல்லமையான சாட்சியோடு உங்களை சந்திப்பேன். இணைந்திருங்கள் எங்களோடு. தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. செல்வார்கள். பரலோக பிதாவே, என் நம்பிக்கை நீரே, நான் வேறு யாரை நம்புவே இங்கே? உம் பாதங்களில் என்னை அர்ப்பணிக்கின்றேன். என் மீதிறங்கி என்னை மன்னியும். விண்கதிரவன் ஒளி என் கண்ணில் இல்லை, வானிலவொளி என்னை தழுவவில்லை. ஆனாலும் வார்த்தை கேட்டு யாவும் பணியுமே. நானும் இதோ இங்கே வருகின்றேன். என் இதயத்தை நான் தருகின்றேன். ஆராதனை என் தேவனே.